ஆளை பார்த்தா கிராமத்தான் ஏமாத்தலாம் நினைச்சிருக்கலாம் ஏன் தான். ஆனா என் மீசையை பார்த்தா கொஞ்சம் கவனமா வந்திருக்கலாம்ல. ஏடா உன்னை எங்க கூட்டிட்டு போக சொன்னேன்? கிறிஸ்டியன் காலேஜ் கூட்டிட்டு போனேன். நீ ஊரை சுத்தி காட்டி என்னட்ட துட்டு புடுங்க பாக்கியாக்கும். சார் இல்ல சார். என்னைய வேடிக்கை போங்க. சார் சார் நானும் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் தான் போறேன். நீங்க வாங்க, நான் டிராப் பண்ணிடுறேன். நீங்க எதுக்கு தம்பி பாவம்? துட்டை இவங்கிட்ட தான் கொடுத்துருக்கேன். இவன் தானே கூட்டிட்டு போகணும். நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். சார் இல்ல சார். நீங்க போகாம இங்க யாரும் போக முடியாது. அங்க பாருங்க, டிராஃபிக் ஜாம். வாங்க, நாங்க தான் போறேன், டிராப் பண்ணிடுறேன். வாங்க சார். எப்படி தம்பி இந்த பட்டணத்துல இருக்கீங்க? எங்க பார்த்தாலும் ஒரே ஃப்ராடும் பித்தலாட்டமா இருக்குதே. ஆனா தம்பி மட்டும் நல்ல ஆளா இருக்கல. தம்பிக்கு நல்ல மனசு இல்ல? தம்பிக்கு எல்லாத்துக்குமே சிரிப்பு தான். ஆனா தம்பி உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது அதுதான். ஏன் தம்பி என் பொண்ணு தெரியுமா உங்களுக்கு? யாரு? செல்வி. செல்வி நிறைய பேர் படிக்கிறாங்க, தெரிஞ்சிருக்கீங்க, நியாயம் இல்லதான். ஆனா பொண்ணுங்க தங்குற ஹாஸ்டல் தெரியுமா? எந்த ஹாஸ்டல்? அது ராணி ராணிமயமே. ராணிமயமே. அந்த ஹாஸ்டல் என்னால மறக்கவே முடியாது சார். ஏன்னா அந்த ஹாஸ்டல்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இருக்கு. பொண்ணுனா சாதாரண பொண்ணு இல்லை, ஈகோ பிடிச்ச பொண்ணு. என்னது ஈகோ? அப்படின்னா ஈகோனா என்ன சொல்றது, தாந்தான் அப்படின்னு நினைக்கிறது. ஓஹோ. அதாவது தப்பே பண்ணியிருந்தாலும் தான் தப்புன்னு அவங்களுக்கு தெரியும், தெரிஞ்சாலும் சாரி கேட்க மாட்டாங்க. ஓஹோ. இறங்கி வராம ஒரு அடமா, ஒரு அடமெண்டா, எப்படி சொல்றது, அகம் பிடிச்ச கழுத. சம்திங் லைக் தட். ஒரு பொண்ணு சார், அவளுக்கே அவ்வளோனா நான் என்ன சும்மாவா என்ன? ஆமா ஆமா. சார் அந்த பில்டிங் தான் சார். ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. தம்பி குற்றாலம் பக்கம் வந்தா நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போங்க. வரட்டுமா? அப்பா. செல்வி எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன். அம்மா எங்க? அவ வரேன்னு தான் சொன்னா, நான் தான் விட்டுட்டு வந்துட்டேன். ஏன் லேட்? அதை ஏன் கேட்க? வர்ற வழியில ஒரு ஆட்டோக்காரன் கூட தகராறு. அப்புறம் ஒரு தம்பி தான் இரு வந்துடுறேன். அப்பா எங்க? தம்பி தம்பி உங்களை தான். வாங்க வாங்க. ஏல அங்க நின்னுட்டு இருக்க. ஏல வா. ஏல வா. வாங்க தம்பி. ஏல வழியில இந்த ஆட்டோ பிரச்சனை ஒரு தம்பி தான் கூட்டி வந்து சொன்னல, அது இந்த தம்பி தான். தம்பி இது என் பொண்ணு செல்வி. செல்வி? அது என்னோட பெட் நேம். ஓ, ஐ அம் சிவா. தம்பி வாங்க காபி சாப்பிட்டு போலாம். இல்ல வேணாங்க, நான் கிளம்புறேன். எங்க வீட்டுக்கெல்லாம் வந்தா சாப்பிடாம போக முடியாது தெரியுமா? தடபுடலாம் விருந்து வச்சு தான் அனுப்புவோம். ஒரு காபி கூட சாப்பிடாம போனா எப்படி? எல்லாம் கூப்பிடுற. காஃபி சாப்பிட்டு போங்க. சார் கார் வழியில நிக்குது, நான் போய் பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன். நீங்க போங்க, நான் வரேன். சரி சரி சீக்கிரம் வந்துருங்க. எல்லாம் போடா. ஏல இந்த வருஷத்தோட உனக்கு படிப்பு முடியுது, மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அது விஷயமா உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். அப்பா இப்ப பாரு மாப்பிள்ளை கல்யாணம் பேசிக்கிட்டு. அதெல்லாம் வேண்டாம். என்ன வேண்டாம்? நீ சொன்னபடி நான் உன்னை படிக்க வச்சல, பின்ன நான் சொன்னபடி நீ கல்யாணத்துக்கு சம்மதிக்கணும்ல. உட்காருங்க தம்பி. மாட்டேன். என்ன மாட்டேன்? பாருங்க தம்பி, நான் சொன்னா கேட்க மாட்டேங்கிற. அப்பா சொன்னா கேட்க வேண்டியதானே? அப்பா என்ன சொன்னாரு தெரியுமா? இது எனக்கும் எங்க அப்பாக்கும் உள்ள பிரச்சனை, நீங்க தலையிடாதீங்க. இல்ல அரஞ்சன்னா தம்பி நம்ம விருந்தாளி, அப்படி எல்லாம் பேசக்கூடாது. தம்பி நான் அப்படி என்ன தப்பா சொல்லிட்டேன்? கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பாக்குறேன்னு சொன்னேன், வேணாங்கிற. தம்பி ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு மாட்ட மாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அவ மனசுல வேற யாரையோ நினைச்சுக்கிட்டு இருக்கான்னு தானே அர்த்தம். இல்ல எனக்கு எந்த கண்டிஷன் கிடையாது. உனக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணி வைக்கணும். பையன் தம்பி மாதிரி நல்ல மனசா இருந்தா போதும், வேற ஒண்ணும் வேண்டாம். அப்படி யாராவது மனசுல இருக்காங்களா சொல்லு. என் மனசுல யாரும் கிடையாது. மனசுல யாரும் இல்லைன்னா கல்யாணத்துக்கு சம்மதிக்க வேண்டியதானே? அப்பா மாப்பிள்ளை பாருங்கப்பா.
அட பாடுறா, நான் எவ்வளவு சொன்ன கேட்க மாட்டேன்ட்டேன். தம்பி ஒரு வார்த்தை சொன்ன டப்புன்னு கேட்டாலே. தம்பி உங்களுக்கு எனக்கு ராசி நல்லா இருக்கு தம்பி. வழியில ஆட்டோ பிரச்சனை, அதை நீங்க தீர்த்து வச்சீங்க. இங்க பொண்ணு பிரச்சனை, அதையும் நீங்க தீர்த்து வச்சிட்டீங்க. எப்படியோ நான் வந்த காரியம் முடிஞ்சது. இருங்க தம்பி, போற வழியில நானும் இறங்கிக்கிறேன். இல்ல வரேன்டா. வாங்க தம்பி வாங்க. இல்ல அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இங்க தம்பிக்கு தெரிஞ்ச பொண்ணு ஒண்ணு இருக்கா. தம்பிக்கு அதுக்கு சண்டையா? சார் அதெல்லாம் வேணாம், நீங்க வாங்க போலாம். இருங்க தம்பி, நீங்க எனக்கு எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. நான் உங்களுக்கு உதவி பண்ண போனா நல்லா இருக்குமா? ப்ளீஸ் சார் வாங்க. இருங்க. இல்ல அந்த பொண்ணு ஒரு அகம்பிடிச்ச கழுதையா, அதான் இந்த பைத்தியம் மாதிரி. அது தம்பி இந்த மென்டல் மாதிரி ஏதோ சொன்னீங்களா, அது என்னது? எக்கோவா? சார் வாங்க சார் போலாம். சொல்லுங்க தம்பி, சொல்லுங்க சொல்லுங்க. ஈகோ. ஈகோ. அது ஈகோ பிடிச்ச கதையா. அதான் நம்ம ஊர்ல சில பேருக்கு சனி முடிச்சிருக்கும்ல, அந்த மாதிரி அதுக்கு ஈகோ பிடிச்சிருக்கான். நீ என்ன பண்ணு, எனக்காக அந்த பொண்ணுகிட்ட பேசி, தம்பி ரொம்ப நல்ல ஆளு, எங்க அப்பா சொன்னாரு, அவர்கிட்ட சண்டை பிடிக்காதுன்னு சொல்லி தம்பி கூட சேர்த்து வை. என்ன என்ன தம்பி, போதுமா இல்ல நான் ஏதாவது இருந்து? போதும் வாங்க. எல்லாம் வரேன்டா. இப்படி ஒரு நல்ல பிள்ளைகிட்ட போய் சண்டை போட்டிருக்கான்னா என்ன பொண்ணு அவ? அது வேற ஒண்ணும் இல்ல, வளர்ப்பு சரியில்லை. வளர்த்தவன சொல்லணும். இதுல ஒவ்வொரு தடவையும் நீ ஆஷ் தட்டும் போதெல்லாம் உனக்கு எம்எல்ஏ ஆஷ் தட்டுற மாதிரி தோணணும். முன்னாடி எனக்கு முன்னாடி என்னமோ டான்ஸ் ஆடுற. நில்று. ஏ ஏ எங்க இங்க இங்க பாரு. நடி பாக்குற என்ன 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 பாக்குற? நல்ல ரெண்டு 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 கண்ணை வச்சுக்கிட்டு என்ன என்ன அப்படி பாக்குற? தம்மா தூண்டி இடம் இது நாங்க பார்த்துட்டு மாக்கோம். உனக்கே அது இருக்குது. ஓகே, மொத்தமா கருப்பு சாரி போட்டு மூடிட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் மட்டும் சிகப்பா எலுமிச்சை கலர்ல, எலுமிச்சை மஞ்சள் கலரா? ஓகே, மஞ்சளும் சிகப்பும் மிக்ஸ் ஆகி ரொமான்டிக்கான கலர்ல அந்த ஏரியா தெரியும் போது கண்ணை அப்படி அப்படி பார்க்கதான் செய்யும். அதுக்கு நீங்க காட்டாம இருக்கணும். இடுப்பு மட்டும் இல்ல, ஃபுல்லா நல்லா பாப்ப. என்னடி பண்ணுவ? என் ரேஞ்சுக்கு நீ பக்கத்துல நிக்கவே ரைட்ஸ் கிடையாது. Jenny, 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 come, come. No! Don't touch! Don't touch it! Jenny, Jenny. இது தொடர்ந்து எந்த ரைட்ஸும் கிடையாது. உங்ககிட்ட முக்கியமான விஷயமா பேச வந்தேன். அத கேட்கக்கூடிய மூட்ல நீங்களும் இல்ல, அத சொல்லக்கூடிய மூட்ல நானும் இல்ல. ஜெனி, நான் ஏன் தண்ணி அடிச்சேன்னா? நீங்க தண்ணி அடிங்க, தம் அடிங்க, என்ன வேணா பண்ணுங்க. எனக்கு நான் அதை பத்தி who you to me? உலகத்துல இருக்க எவரோ ஒருத்தர் தண்ணி அடிக்கிறதுக்காக தம் அடிக்கிறதுக்காக நான் வருத்தப்பட முடியுமா?
நீங்க ஏன் தண்ணி அடிச்சீங்கன்றத தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. கேட்காம போனா கூட நான் சொல்லுவேன். நான் ஏன் தண்ணி அடிச்சேன்னா எல்லாம் உன்னை மறக்க முடியாம தான் ஜெனி. எல்லா ஸ்டெப்பும் கரெக்டா தெரியும்ல உனக்கு? மாஸ்டர் எனக்கு அந்த ஒரு ஸ்டெப் தான் பிக்கப் பண்ண முடியல மாஸ்டர். இவ்வளவு பிக்கப் பண்ற ஸ்டெப்ப பிக்கப் பண்ண முடியாதா? சரி விடு விடு, நமக்குள்ள கொடுத்து வாங்குறது தானே. அதாவது டப்பு டுப்பு டும் டப்பு டப்பு டுப்பு டும் இந்த ஸ்டெப்புக்கு எல்லாரும் வலது கால தூக்கிடுங்க. நெக்ஸ்ட் மாஸ்டர். நெக்ஸ்ட் சப்பு சுப்பு ஜும் ஜும்க்கு சப்பு சுப்பு ஜும் அந்த ஸ்டெப்புக்கு அட் a டைம்ல எல்லாரும் ரெண்டு காலையும் தூக்கிடுங்க. அப்போ விழுந்துருவோமே மாஸ்டர். உளுந்தா தான் நியூ ஸ்கூல் ஆஃப் டான்ஸ். ஓகேயா? ஹாய் மாலா. ஹாய் மாஸ்டர். எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ஓகே பை. ஓகே பை. see you. நெக்ஸ்ட் மாஸ்டர் பின்னாடி போற பொண்ணு மாலான்னு திரும்பி பின்னாடி பார்க்காமலே எப்படி மாஸ்டர் கண்டுபிடிச்சிங்க? அதுவாடா எல்லாம் ஒரு கெட்ட ஸ்மெல்ல வச்சுதான். அவெல்லாம் என்னைக்குடா குளிச்சா? ஏதோ நல்ல ஸ்மெல் அடிக்குதே. ஹாய் ஜென்னி. 1 செகண்ட் ஹோல்ட் இட் ப்ளீஸ். ஹாய் மாஸ்டர். ஹாய் ஜென்னி, எப்படி இருக்கற? நல்லா இருக்கேன். அத அப்படியே மெயின்டைன் பண்ணிக்க. அப்புறம் இந்த ஸ்டூல செருப்பா போடுற பாரு, அத கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்க. லெட் மீ கம் டு தி பாயிண்ட். இந்த வருஷம் நம்முடைய காலேஜ் கல்ச்சுரல் ப்ரோகிராம்ஸ் எல்லாம் நெருங்கிட்டே இருக்குது. சோ as it is நாளையில இருந்து ரிஹர்சல்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ண போறேன். பசங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டு சிவா கூட நாளைக்கு வர போறா. நீ சிவாவோட ஜாயின் பண்ணிக்கோ. ஓகேயா? இல்ல மாஸ்டர். எஸ். நான் இந்த ப்ரோகிராம்ல கலந்துக்கல. ஏன்? வேண்டாம்னா விட்டுருங்களே. என்ன வேண்டாம்னா விட்டுருங்களே? நான் என்ன டீ மாஸ்டரா இல்ல சரக்கு மாஸ்டரா? நான் உன்னுடைய டான்ஸ் மாஸ்டர். என்ன அனாவசியமா குங்ஃபு மாஸ்டரா மாத்திராத. ஆமா இத பாரு, லாஸ்ட் இயர் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மேடையில பண்ண ப்ரோகிராம் எவ்வளவு தூரம் ஹிட் ஆச்சு. அதே மாதிரி இந்த வருஷம் நீங்க ரெண்டு பேரும் மேடையில சேர்ந்து என்ன வேண்டாம்னா விட்டுருங்களே. ஓ இட்ஸ் ஆல் ரைட். பேட் லக் ஃபார் யூ, பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். ரகு மாஸ்டர் அப்போ ஒன்னு பண்ணலாம். இந்த வாட்டி சிவாவோட அனிதாவை சேர்த்து விட்டு அப்படியே கோர்த்து விட்டு வாங்கிடலாமா? ஓகே மாஸ்டர். ஓகே. வாட் a waste of time. மாஸ்டர் What again? அனிதா யாரு? What nonsense you are asking. அனிதா யாரா? அனிதா நம்ம காலேஜ்ல புதுசா ஃபர்ஸ்ட் இயர்ல ஜாயின் பண்ணிருக்கிற பொண்ணு. அவளால நம்ம காலேஜே அல்லோல கல்லோல பட்டுக்கிட்டு இருக்குது. எல்லா பசங்களும் அவளுக்காக குருடங்களா அலையறாங்க. ஏன்னா அந்த பொண்ணு வாழ்க்கையில அப்படி ஒரு சோகம். அவளுக்கு ஒரு குருட்டு தம்பி. அவன் ஒரு வாட்டி ரோட்டை கிராஸ் பண்ணும்போது நேஷனல் பெர்மிட் லாரியில அடிபட்டு செத்து போயிட்டான். அதுல இருந்து எந்த குருடன் ரோட்டை கிராஸ் பண்ணாலும் இந்த பொண்ணு நின்னு அவன் கைய உடிச்சு ரோட்டை கிராஸ் பண்ணி விட்டுட்டு தான் மத்த வேலைக்கே போவா. அதுக்காக அந்த டச்சுக்காக ஏங்கி நம்ம பசங்களாம் பர்மா பசார்ல டூப்ளிகேட் கூலிங் கிளாஸ் வாங்கி மாட்டிக்கிட்டு அந்த பொண்ணுக்காக குருடனுங்களா அலையறானுங்க. இப்ப நான் கூட அதுக்கு தான் போறேன். அந்த மாடர்ன் பொண்ணுக்கு அப்படி ஒரு பறந்து விரிஞ்ச மனசு. பட்டா Excuse me. Yes. Madam, if you don't mind, ரோட கிராஸ் பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா? ஏன்? ஏன்னா எனக்கு பார்வை தெரியாது. ஐயோ பாவம். சார், நீங்க ரோட் கிராஸ் பண்ணியாச்சு. ச்சே, ரொம்ப சின்ன ரோடா போச்சே. எனிஹவ், இந்த குருடனுக்காக இறங்கி வந்து ரோட்டை கிராஸ் பண்ண உதவுறேன். அந்த It's okay. It's all right. Bye. Just miss.